ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர். ஏசாயா 11:2. இயேசு கிறிஸ்துவின் மேலிருந்த அபிஷேகம் இது. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இத்தகைய விலையேறப்பெற்ற அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்க சித்தமாயிருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலையும் உண்டு. இங்கே 3 ஜோடி குணாதிசயங்களை பார்க்கிறோம். முதலில் ஞானம், உணர்வு. பரிசுத்த ஆவியானவர் தரும் 9 வரங்களில் ஞானம் முதலாவதாக குறிக்கப்படுகிறது. ஆவியானவர் நமக்கு ஞானத்தை தரும்போது உணர்வையும் அதனோட சேர்த்து தருகிறார். ஞானமும் உணர்வும் ஒன்று சேர்ந்து செயல்படும் போது தேவ நாமம் மகிமைப்படும், மனிதருடைய வாழ்க்கை கட்டப்படும். தேவ ஞானம் பரத்திலிருந்து வரும் ஞானம் இதுவே. ஞானம் மாத்திரம் ஒருவருக்கு இருந்து உணர்வு இல்லாதிருக்குமானால் அது அழிவை உண்டாக்கக்கூடியது. அதே போல ஆலோசனை பலன், இது இரண்டாவது. ஆண்டவரின் ஆலோசனையை ஆவியானவர் நமக்கு தந்து அதன்படியே செய்ய பலனையும் அருளுவார். நாம் வெற்றி பெறுவோம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படும். உலகத்தார் ஆலோசனை கொடுக்கும்போது அதை நிறைவேற்ற பலன் அவர்களால் நமக்கு கொடுக்க முடியாது. தோல்வி அடைவோம். மூன்றாவதாக அறிவு, கர்த்தருக்கு பயப்படும் பயம். அறிவு பரிசுத்த ஆவியானவர் தரும் இரண்டாவது வரம். ஆவியானவர் அறிவை தரும்போது கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் கூடவே தருகிறார். உலக அறிவு இருமாப்பை தான் தரும். இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். விசுவாசிக்கிறவர்களை பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தப்படுத்தி பூரணப்படுத்த தரும் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். ஆவில் நிறைந்து வாழுவோம். நிறைவான ஆசீர்வாதங்களை இன்றைய ஆண்டவர் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமேன். ஜெபம். பிதாவே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாகட்டும். என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.